எனதருமை சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். சென்ற வீடியோவோட தொடர்ச்சியை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சும்மா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கிராக்கர்ஸ் தான் வந்து அந்த வீடியோஸில் இருக்கும். இந்த வீடியோஸில் பார்த்தோன்னா புதுசாக இந்த தடவை நாங்கள் புதுசாக என்னெல்லாம் கிராக்கர்ஸ் வாங்கி வெடித்தோமோ அதோட வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்த ஒரு சில ஸ்னாப்ஸ், தீபாவளி ஸ்னாப்ஸை வந்து இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள். நாங்கள் வந்து நிறைய எடுத்தோம், பட் 1 or 2 ஃபோட்டோஸ் மட்டும்தான் எங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து செட் ஆச்சு. என்னதான் இருந்தாலும் அது நைட் டைம் வேறையா, அதனால வந்து குவாலிட்டியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் வந்து பட்டாசு வந்து பயங்கரமாகவே வெடித்தோம். அதுவும் இல்லாமல் வந்து ரெய்னி சீசன் வேறையா, ரெய்னி சீசனுங்கிறதுனால எங்களுக்காக வந்து அந்த பட்டாசு வெடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வந்து மழை இல்லாமல் இருந்தது. அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தது. நாங்களும் வந்து 2-3 ஸ்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டு அடுத்தடுத்து நாங்கள் வந்து என்ன பட்டாசு வெடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளையோட அந்த வெடி இந்த தடவை புதுசாக வெடித்தோம். அது எப்படி வெடிக்குதுன்னு பார்த்தோன்னா, அது இந்த மாதிரி பறந்து தான் போச்சு. அதுவும் கொஞ்சம் கலர் கலராக வந்துச்சு. பட்டர்ஃப்ளை எப்படி கலர் கலராக இருக்குமோ அந்த மாதிரி இந்த பட்டாசுமே வந்து நல்லா கலர் கலராக வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பம்பரம். பம்பரம் பார்த்தோன்னா அதுவும் இந்த மாதிரி பட்டாசு பட்டர்ஃப்ளை மாதிரி பட்டாம்பூச்சி கிராக்கர்ஸ் வந்து பட்டாம்பூச்சி வெடி வந்து எப்படி பறந்து போச்சோ இது வந்து சுற்றிக்கிட்டே வந்துச்சு. வந்து இது வந்து நார்மல் தரையில் வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நாங்கள் வந்து அந்த எங்கள் ரோடு பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து மேடும் பள்ளமாக அங்கங்கே பள்ளமாகவே இருக்கும். அதனால் அந்த பம்பரம் சரியாக வந்து சுற்ற முடியல. பட் ஆனால் நல்லா இருந்தது. எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக தான் இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி பட்டாசுலாம் வெடிச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமாக இருந்தது. அதனால பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த மாதிரி பட்டாசுலாம் யூஸ் பண்ணதும் இல்லை, ஃபஸ்ட் டைம் இது தான். அதனால பார்த்தோன்னா ஒவ்வொரு பட்டாசும் எடுக்கும்போது அதை நாங்கள் எப்படி வெடிக்கிறது அப்படிங்கிறத வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்து அந்த வீடியோஸில் அந்த பட்டாசு வெடிக்குதா, இல்லை அந்த கலர்ஸ் மட்டும்தான் வருதா, இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளம் வருமா, இந்த பட்டாசை வந்து எப்படி பற்ற வைக்கிறது, அது எல்லாமே A to Z எல்லாமே வந்து ஒவ்வொரு பட்டாசையும் நாங்கள் எடுத்து யூஸ் பண்ண நாங்கள் வந்து அதில் வீடியோ பார்த்து தான் பண்ணோம். இதுவே எங்களுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து பண்ணும்போது நமக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இதை வந்து நம்ம பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது, வீடியோ பார்த்துக்கிறத. ஏன்னா பக்கத்தில் வந்து குட்டி குழந்தைகள்லாம் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் வந்து பட்டாசு வெடிக்கிறோம். அது வெடிக்குமா இல்லை வந்து புஷ்வான மாதிரி வருமா அப்படிங்கிறது தெரியாமல் போய் வச்சுட்டு அது டம்முன்னு வெடிச்சிச்சின்னா எல்லாத்துக்குமே வந்து அது சேதாரம் தான். அதனால தான் வந்து நாங்கள் ஒவ்வொன்றா வீடியோ பார்த்து தான் பண்ணோம். நாங்கள் வீடியோ பார்த்து பண்ணதை தான் இப்போ உங்களுக்கு வந்து நாங்கள் வீடியோவாக போட்டுட்ருக்கோம். சின்சான் வெடி பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப அந்த சின்சான் பேரை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த வெடி எப்படி வெடிக்குதுன்னு பார்த்தோன்னா வாங்கின காசுக்கு ஒர்த்தாகவே இருந்துச்சுங்க. நல்ல சடன்னு வெடிச்சிருச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து சின்சான் வெடி வெடிச்சிருக்கேன். அதுலேயுமே பார்த்தோன்னா ஒரு 3 பீஸோ 4 பீஸோ தான் இருந்தது. குவான்டிட்டி வந்து பார்த்தோன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஓகே, எல்லா வெரைட்டிஸுமே வந்து கொடுத்துருந்தனால எங்களுக்கு வந்து அந்த இது கம்மியாக இருந்தது ஒன்றும் தெரியலை. பட் நெக்ஸ்ட் டைம் பார்த்தோன்னா சின்சான் வெடி நான் நிறையாவே வாங்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஏன்னா அதோட சவுண்ட்ஸ் தான் நல்ல பயங்கரமாக இருந்தது. சின்சான் வெடிக்கு அப்புறம் பார்த்தோன்னா லக்ஷ்மி வெடி. லக்ஷ்மி வெடியும் பார்த்தோன்னா நல்ல பயங்கர சவுண்டு தான், டமால்னு இருந்துச்சு. வீடியோக்காக சும்மா ரெண்டு மட்டும் வச்சு போட்டோம். பயங்கர சவுண்டு தான். அந்த பெரிய வெடியெலாம் நல்ல சவுண்டாகவே இருந்துச்சு, எதுவுமே வேஸ்ட் போகலை அந்த பெரிய வெடியில். அடுத்து பார்த்தோன்னா இந்த சரம் மாதிரி இருந்துச்சு. சரி, இந்த சரத்தை வச்சு விட்ருவோம் அப்படின்னு பார்த்து கொண்டு போய் வைக்க போனால், பட் அதை வச்சுட்டு நாங்கள் திரும்புறதுக்குள்ளையாட்டியும் டம்முன்னு வெடிச்சு என் மேலெல்லாம் பட்டுச்சு. பட் ஆனால் அந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு காயமும் இல்லை. ட்ரெஸ்லையுமே வந்து அந்த ஹோல் எதுவுமே விழுகலை. அங்கே பாருங்களேன் எப்படி வெடிக்குதுன்னு, ஒரு நிமிஷத்தில் டப்புன்னு வெடிச்சிருச்சு. அதை மாற்றி வச்சிருக்கு.
பிடிக்கிற? அடுத்து பார்த்தோன்னா பீகாக் வெடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுவுமே ஃபஸ்ட் டைம் தான் அந்த பீகாக் வெடி. ஸோ இது வந்து 3 பக்கமும் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து நடுவில் வச்சுட்டோம். ஸோ நடுவில் வச்சோன்னு பார்த்தோன்னா சைட்லேயும் வந்துடுச்சு. ஸோ பீகாக் வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி ஸ்டாராக வர்றது சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பார்த்தோன்னா ஸ்மோக், கலர் ஸ்மோக் எடுத்துருந்தோம். ஸோ இது பார்த்தோன்னா ஒரு சில சமயம் பார்த்தோன்னா இந்த கலர் ஸ்மோக் வந்து வெடிச்சிரும். ஸோ இது ஃபஸ்ட்டு நான் பிடிக்கும்போதே பார்த்தோன்னா உள்ளே இருந்து அந்த மாதிரி அந்த ஏர் போக முடியாமல் பின்னாடி பேக் சைட் இருக்கிற அந்த கேப் கூட கலண்டு விழுந்துருச்சு. ஸோ இதுவுமே கொஞ்சம் நான் ஃபஸ்ட்டு மட்டும் பிள்ளைகளை தள்ளி வச்சுட்டு தான் ட்ரை பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அது வெடிக்கலை ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தான் அடுத்து குட்டீஸ் எல்லாம் பக்கத்தில் வச்சு குட்டீஸ் கையில் கொடுத்து அந்த கலர் ஸ்மோக் வந்து கொடுக்க சொல்லியிருந்தேன். இதுவுமே அந்த கலராக வந்து வர்றது, அந்த புகை வர்றது சூப்பராக இருந்தது. ஸோ இதோட இந்த வீடியோ நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.